ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நாம் நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்தம் நிறைந்த உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, இவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். துதிகள் மத்தியில் வாசமடைகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பரிசுத்த நாள் என் காலவேளையிலும் நீ சமுத்திரந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்களை அழைத்து வந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். கடந்திட்ட வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணீர் மணிபோல பாதுகாத்து கொண்டீங்க. ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் காலை வேளையிலே கர்த்தரை துதிக்கும்படியான ஸ்தோத்திரிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்து உடைய சமூகத்தில் வந்து நிற்கத்தக்கதான கிருபைகளை தந்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. பரிசுத்தம் நிறைந்த உள்ளத்தோடு சந்தையோடு பரிசுத்த தேவனாகிய எமக்கு மகிமை செலுத்த கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. இந்த ஆராதனையில் நம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். பாடல் வேலையை ஆசீர்வதிங்க, ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க. வேண்டுதல் விண்ணப்பங்களை இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்க. வசனங்களை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டு உண்டை கட்டி செய்யறத்தக்கதான பலத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்வீராக. நம்முடைய தூய பிரசன்ன மகிமை இந்த ஆராதனை வெளிப்படட்டும். கர்த்தருடைய நாம் உயர்த்தப்படட்டும். நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய நாம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் எளிமை என்று கீதங்கள் 66வது பாடலை படுவோம். மகிழ்ச்சி ஓய்வனாலே பூரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மா பாக்கிய நல் நாளாம். கீதங்கள் 66. ஓய்வு நாளாம்,
பரிசுத்த திருவிருந்த ஆராதனை நின்ற வண்ணமாகவே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உடைய பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்துவோம். உடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தத்தால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவை இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரியத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்துடன் உண்மையான விசுவாசத்தில் கட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நாமே சோதி தெரிவமாக ஜெபம் பண்ண கிடவோம். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நாமே ஆராய்ந்து பார்ப்போம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்வோம். வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு புறம்பை இருந்து அவனுக்குள் போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது. அவனால் அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளை அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது
என்பதை நினைத்து குறைகள் காணப்படுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க, நம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பாவங்கள் மீது முழு இதயத்தோடு உண்மையாக மனசாப்பட்டு பிற இடத்தில் அன்பும் சனியுமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்கள் அப்படி பரிசுத்தமாக நடப்போம். இனி தீர்மானத்தை நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளும் உண்மையாக மனதில் அவருக்கு மறப்படுகிற கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சுவை இருந்தாலும் உறைந்த மலை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பரு சுவை தப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பெருனுக்குமாரி விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்க அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை வினைத்து செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தை மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவர் பாவ மன்னிப்பு அளிச்சும் மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தருங்களோடிருப்பாராக. கர்த்தரும் தாவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். பாவ நுகத்தில் இருந்து விடுதலை. சர்வ வல்லமை இரக்கமுள்ள பிதாவே, வழி தப்பி பாவத்தில் சிக்குண்டு பாவ அடிமைத்தனத்தில் வாழும் எங்களுக்கு இறங்கும். நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனசாப்பட்டு அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு உதவி அருளும். பாவங்களை மீட்க இவ்வுலகில் வந்த விடுதலை நாயகராம் உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பாவ அடிமைத்தனத்தில் விடுதலை பெற அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தயவுசெய்து அமருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும்
பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. தெய்வரேரோக்கே ஸ்தோத்திரமுண்டாவத. சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு என்பவர்கள் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரையுள்ள கிறிஸ்துவின் நற்செய்தியை கேளுங்கள். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷம் சொல்கிறதென? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பதாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படினதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாய ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நம்ம ரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார்.
உடைய ராஜ்யத்தின் முடிவிலை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்பட்டவருமாய் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் உரைத்தவராய் இருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையுடன் விசுவாசிக்கிறோம். பாவம் மன்னிப்பினை நியமிக்கப்பட்டவரை ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறோம். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டு காத்திருக்கிறோம். ஆமென். தேசியதாமரங்கள் அறிவிப்புகள். அறிவிப்புகள். இன்று இந்த ஆராதனை முடிந்ததும் ஆண்கள் ஜெபம் நமது ஆலயத்தில் நடைபெறும். திருச்சபையின் ஆண்கள் யாவரும் அந்த ஜெபத்திலே பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முடிந்ததும் ஆண்கள் ஜெபம் நமது ஆலயத்தில் நடைபெறும். இன்று இரவு ஜெப கூட்டம் நமது ஆலயத்தில் நடைபெறும். திருச்சபையார் ஜெபக்கூட்ட ஆராதனையிலே பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு ஜெப கூட்டம் நமது ஆலயத்தில் நடைபெறும். கடந்த மாதத்திலே நம்முடைய சேகர அளவிலே நடைபெற்ற பரிசுத்த வேதாகம தேர்விலே நம்முடைய திருச்சபை சேர்ந்தவர்கள் அதிலே ஃபர்ஸ்ட் கிரேட் பரிசினை பெற்றிருக்கிறார்கள். முதல் கிரேடிலே பரிசை பெற்றவர் திருமதி ஜாஸ்மின் மற்றும் மனிஷா ஆகியோர் முதல் கிரேடிலே பரிசுத்த வேதாகம தேர்விலே வெற்றி பெற்றுள்ளார்கள். இரண்டாவது கிரேடிலே திருமதி சாராள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த மாதத்திற்கான தேர்வு 30ஆம் தேதி, இந்த மாதத்தின் 30ஆம் தேதி நடைபெறும். திருச்சபையார் தேர்வுக்காக ஆயத்தப்பட உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான வேதாகம தேர்வு பகுதி நம்முடைய ஆலயத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடப்பட்டுள்ளது. நீங்கள் அதற்காக ஆயத்தப்பட உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று மதியம் 3 மணிக்கு பெண்கள் வீடு சந்திப்பு ஜெபமானது நடைபெறும். 3 மணிக்கு பெண்கள் வீடுகளை சந்தித்து ஜெபிக்க இருக்கிறார்கள். அந்த யார் யாருடைய வீடுகள் என்று சொல்லி நான் பெயர் வாசிக்கிறேன். திருமதி கிறிஸ்டினா, திருமதி மீகாள், திருமதி அமுதா, திருமதி அன்னசெல்வி, திருமதி மாலதி, திருமதி எஸ்தர் ராணி, திருமதி பட்டு ஆகியோருடைய இல்லங்களில் வைத்து இந்த நாளிலே பெண்கள் வீடு சந்திப்பு ஊழியமானது நடைபெறும். ஜெபத்திலே திருச்சபையின் பெண்கள் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாய் பெயரினை வாசிக்கிறேன். திருமதி கிறிஸ்டினா, திருமதி மீகாள், திருமதி அமுதா, திருமதி அன்னசெல்வி, திருமதி மாலதி, திருமதி எஸ்தர் ராணி, திருமதி பட்டு சுந்தரராஜ் ஆகியோருடைய இல்லங்களில் வைத்து பெண்கள் வீடு சந்திப்பு ஜெபக்கூட்டமானது நடைபெறும். திருச்சபையின் பெண்கள் நீங்கள் ஆலயத்திற்கு முன்பதாக 3 மணிக்கு வந்து ஜெபித்து அந்த கூடுகைகளை பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற புதன்கிழமை நம்முடைய ஆலயத்திலே மாலை ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக அனுசரிக்கப்படும். திருச்சபையார் தகுந்த ஆயத்தத்தோடும் ஜெபத்தோடும் தூய பந்தியிலே சேர உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தபசு காலங்களிலே சிறப்பு ஆராதனையாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை வேளையிலே சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. திருச்சபையார் அந்த ஜெபக்கூட்ட அந்த ஆராதனையிலே பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பலவித அதாவது நமக்கு நீண்ட ஆண்டிலே ஆண்டவருடைய கட்டளைகளை கொடுத்து அதற்காக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து வருகிறோம். திருச்சபையார் நீங்கள் யாவரும் குடும்பமாய் பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சேகரத்தின் ஒவ்வொரு சபை ஊழியர்களும் வந்து அந்த ஆராதனை நடத்தி கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தயவாய் புதன்கிழமை உங்களுடைய பிற பணிகளை ஒதுக்கி வைத்து எங்கள் ஆலயத்திற்குள்ளாய் மாலை வேளையில் வர உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மத்தியிலே வருகிற எல்லா ஊழியர்களும் அங்கே ஆயத்தத்தோடு மிகுந்த பிரயாசத்தோடு தனது பணிகளை ஒதுக்கி நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். திருச்சபையார் நீங்கள் நம்ம கிராமத்தில் இருக்கிறீங்க, ஆனால் ஆலய ஆராதனையிலே அந்த புதன்கிழமை மாலை ஆராதனையில் பங்கு பெறாதபடி காட்டுகிற நிர்விசாரத்தை மாற்றி கர்த்தருக்காய் வைராக்கியமாக எழும்புவதற்கு இப்படிப்பட்ட கூடுகளை பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். காலை ஆராதனையிலே அநேகர் பங்கு பெற்று வருகிறீர்கள், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து காலை ஆராதனையிலே பங்கு பெறாதவர்கள் அந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். காலை ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்கள் முடிந்த அளவு புதன்கிழமை மாலை ஆராதனையிலும் நீங்கள் பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 2024-25 ஆண்டிற்கான சங்க காணிக்கை செலுத்த வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் மார்ச் 31ஆம் தேதி ஆகும். மாலை 5 மணிக்குள்ளாக உங்களுடைய சங்க காணிக்கையினை நீங்கள் செலுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். முழு சங்கமாக ரூபாய் 300 ஆகும். தயவாய் திருச்சபையார் உடைய ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
நம்முடைய சுவிசேஷபுரம் தூய யோவான் ஆலய வாலிபர்கள் நடத்தும் மாபெரும் கன்வென்ஷன் கூட்டம் நாள் மார்ச் 22, 23, அதாவது வருகின்ற சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் சுவிசேஷபுரத்தில் வைத்து தூய யோவான் ஆலய வாலிபர்கள் நடத்துகிற கன்வென்ஷன் கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. நேரம் ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு. அதிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் சகோதரர் ஜி.இ. ஞானேஷ் அவர்கள் நாகர்கோவிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க இருக்கிறார்கள். திருச்சபையார் அந்த 2 நாள் கன்வென்ஷன் கூடுகளை பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு விசேஷித்த உபவாச கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. அதாவது வருகின்ற சனிக்கிழமை உபவாச கூடுகை சுவிசேஷபுரம் ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. அதிலும் சகோதரர் ஞானேஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அதாவது வருகின்ற ஓய்வு நாளிலே காலை 10:30 மணிக்கு வாலிபர் கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபர் கூடுகையிலும் திருச்சபையின் வாலிபர்கள் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாபெரும் கன்வென்ஷன் கூடுகைக்காய் ஜெபிக்க ஜெபத்தோடு பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற நம்முடைய திருச்சபையார் 16/3/2025 அன்று ஜி அக்சால் சுஜி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 17/3/2025 அன்று மிஸ்ஸஸ் ஜெனிஃபா அன்னராஜம் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 21/3/2025 அன்று மிஸ்டர் எஸ் குபேர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். இவர்களுக்கான ஆண்டுக்கான வாக்குத்தத்த வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்ததாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மத்திலே சேகர குருவானவர் அவர்களுக்காக ஜெபம் ஏறெடுப்பார்கள். தலைகளை தாழ்த்தி பிறந்த நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். உடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற தேவன், எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்து வழி நடத்துகிற தேவன், கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற திருமண நாளை ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் கொடுத்த ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கரம் இந்த ஆண்டிலும் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, ஆயுச நாட்களை பருவ பண்ணுகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவிச்சுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய பிரசன்ன மகிமை நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து வழி நடத்தட்டும். எவ்வாறாக நடக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்க. அதன்படி செய்யத்தக்கதான கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுங்க. நாங்கள் திருச்சபையராக இணைந்து அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நன்மையும் ஆசீர்வாதம் புதிய ஆண்டுகளை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய் நன்மையாளுண்பாயை உண்பயது கழுகை போல் பல கொண்டு உண்பயது கழுகை போல் பல கொண்டு ஓங்கு இளமை போலாகவே செய்ததாம் என்றாலுமே துதிப்பா என்னாத்து பாவேனே என்னாலுமே துதிப்பா. நாம் யாவரும் தயவாய் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாய் கீதங்களும் கீர்த்தனைகளும் 552 பாமாலை 376 பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 552 பாமாலை 376.
நின்ற வண்ணமாகவே தலைகளை தாழ்த்திய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களோடு பேசுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது தியானிக்க போகிறோம். வார்த்தைகள் எல்லாம் உடையது ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க, எங்களை நல்வழிப்படுத்தும்படியாக, சீர்படுத்தும்படியாக, வழி நடத்தும்படியாக, ஆலோசனை சொல்லும்படியாக, தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய வார்த்தைகளை தந்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இந்த நாளிலே எங்களுக்கு என்ன காரியங்களை கொண்டு கற்றுக் கொடுக்கும்படியாக சுத்தம் வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்களை கற்றுக் கொடுங்க. உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அதிலே பலப்பட, வளர, அதை செயல்படுத்த, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவிச்சிங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தயவுசெய்து அமருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதன்கிழமை எல்லாரும் வந்துடுவீங்களா? வரணும், சரியா? மாதத்தில் ஒரு நாள், 2 நாளில் என்ன 40 நாளில் ஒரு நாள் என்ன செய்கிறது? பரிசுத்த திருவிருந்த ஆராதனை இரவு நேரத்தில். ஆகவே எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன செய்யணும்? வரும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் வந்துருங்க, எல்லோரும் எதிர்பார்ப்போம், அப்படி தானே? எல்லோரும் வரணும். ஒரு நாள் தான் ஒதுக்கி வச்சுட்டு என்ன செய்யுங்க, வாங்க. கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுகிறீங்க, ஆயத்தப்படுங்கள். என்ன நல்லா படிங்க, தேர்வு எழுத வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நுகத்திலிருந்து விடுதலை. இந்த நாட்கள் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நாட்களாய் காணப்படுகிறது. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, மனம் திரும்புதலின் அவசியத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அநேக காரியங்கள் என்ன செய்கிறது? நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அநேக காரியங்களை நாம் தியானிக்கிறோம். சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம். பல காரியங்களை என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவது, அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். லெந்து நாட்களை ஆரம்பித்தோம். ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளோடு நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சிலுவை குறித்து அநேக காரியங்கள் தியானிக்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த நாளிலே பார்க்கும் பொழுது விடுதலை குறித்து இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. எதிலிருந்து விடுதலை என்று சொன்னால், பாவ நுகத்திலிருந்து விடுதலை. என்ன? பாவ நுகத்திலிருந்து விடுதலை என்று சொல்லப்படுகிறது. நுகம்னா தெரியுமில்ல உங்களுக்கு? நுகம்னா என்ன? சுமையா? சரி, ஒரு இது இருக்குது. ஆனால் எப்படி இருக்கும் அது? நுகம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டி தெரியுமா இல்லையா? பேசுங்க, பேசினா தான் தெரியும். நீங்கள் தெரியுதா தெரியலையா அப்படின்னா, தெரிஞ்சுட்டு அமைதியாக இருந்தாலும் நான் தெரியலன்னு தான் நினைப்பேன், அப்படி தானே? தெரியுமா தெரியா? எஸ் ஆர் நோ, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். ஆனால் தான் நம்ம சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கிறது என்ன செய்யும்? உங்களுக்கு தெரிஞ்சதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், என்ன? அதனால் பேசணும். என்ன, மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? 2 மாடை என்ன செய்வாங்க? விட்டுட்டு அது மேலே ஒரு நோக்காவை தூக்கி என்ன செய்வாங்க? அதுதான் நுகம். அந்த மாட்டு மீது வைக்கப்படுகிற நுகம், அப்படி தானே? எரேமியா தீர்க்கதரிசி தன் கழுத்தில் என்ன செய்தா? மர நுகத்தை மாட்டிட்டு ராஜாவிடத்தில் பேசுவார். தீர்க்கதரிசி அதை உடைத்து போடுவான். ஆண்டவர் சொல்லுவார், இரும்பில் செஞ்சுட்டு போ, அது என்ன செய்யாது? உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? சொல்கிறவராக இருப்பார். இன்றைக்கு பாவம் என்பது நுகத்தை போல நம்முடைய கழுத்துகளில் என்ன செய்ததா? நமக்குள் வைக்கப்பட்டு இருக்கிறது. என்ன, அதை கட்டிடுவாங்க. அந்த மாட்டால் என்ன செய்ய முடியாது? விடுதலையாக்க முடியாது. அந்த மாட்டினுடைய ஓனர், அந்த வண்டியினுடைய ஓனர் தான் அதிலிருந்து என்ன செய்ய முடியும்? எடுத்து மாட்டை ஃப்ரீ ஆக்க முடியும். அதே போல தான் பாவம் என்கிற நுகத்தில் நாம் சிக்கி இருக்கிறோம், அல்லது அந்த பாவம் என்கிற நுகம் நமக்குள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து நம்மால் விடுதலையாக்க முடியாது, நம்மால் வெளியில் வர முடியாது.
ஆனால் விடுதலையாக்குகிறவர் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் விடுதலை பெறும்படியாக நாம் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், பயன்படுத்தி கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாவத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியமும் பாவம்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எதெல்லாம் விரும்பவில்லையோ வெறுக்கிறாரோ அத்தனையும் பாவம். என்ன, தேவனுடைய பார்வையில் நலமல்லாதது அனைத்துமே பாவமாக என்ன செய்கிறது, பாவம்னா இதுதான் அப்படிங்கிறது அல்ல. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பாவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எழுச்சியை உண்டு பண்ணாது, வீழ்ச்சியை என்ன செய்கிறது, உண்டு பண்ணுகிறது. மனுக்குலம் உருவாக்கப்பட்டது, அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் விழுந்து போகிறவர்களாக என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். நல்ல ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள், தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அனுபவம் காணப்பட்டது, எல்லாமே இருந்தது அவருடைய வாழ்க்கையில். ஆனால் பாருங்கள், எப்பொழுது ஆண்டோடைய வார்த்தையை மீறினார்களோ, பாவம் உலகத்துக்குள் பிரவேசித்ததோ அன்றைக்கு அவர்கள் தன்னுடைய காரியத்தை என்ன செய்கிறார்கள், இழந்து போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் என்ன செய்தது, என்ன, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அநேக சாபங்களை என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாவம் ஒரு மனிதனுக்குள் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணாது, அது சாபத்தை என்ன செய்கிறது, உண்டு பண்ணுகிறது. அது வளர்ச்சியை உண்டு பண்ணாது, வீழ்ச்சியை உண்டு பண்ணுகிறதா என்ன செய்கிறது, காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாவம் நமக்கு நன்மை உண்டு பண்ணாது, தீமையை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ விடுதலை பெற வேண்டும், பாவ நுகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி. அடிமைத்தனம், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக காணப்படும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கை அல்ல. எதுவுமே தானாக என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பழைய காலங்களில் அந்த அடிமைத்தன முறைகள்லாம் என்ன செய்தது, காணப்பட்டது. விலைக்கு வாங்கிடுவார்கள், வாங்கின பின்பு அந்த எஜமான் எதை சொல்கிறாரோ அதை தான் என்ன செய்யணும், அந்த அடிமையானவன் செய்ய வேண்டும். என்ன, இப்போ தானே வேலை செஞ்சேன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிடட்டுமே அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இராது. என்ன, அதுதான் அடிமைகளுடைய வாழ்க்கை முறை. நம்ம அதே போல தான் பாவம் நமக்குள் வந்துவிட்டால் நாம் நமக்குரியவர்கள் அல்ல. அது எவ்வாறாக நம்மை இயக்குகிறதோ அதில் தான் என்ன செய்வோம், நடப்போம். அது நமக்குள் இருந்து என்ன செய்ய தூண்டுகிறதோ அதை தான் செய்வோம். பவுல் சொல்கிறார், நான் விரும்பாததை என்ன செய்கிறேன், நான் விரும்புகிறேன் ஆனால் அதை செய்ய முடியல. நான் எதை வெறுக்கிறேனோ அதே நான் செய்கிறவனாக இருக்கிறேன். காரணம், என்னில் வாசம் பண்ணுகிற பாவமே என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது என்று சொல்கிறார். அதான் பாவம் நமக்குள் வந்துவிட்டால், பாவத்துக்கு நாம் அடிமையாகிவிட்டால் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. என்ன, இந்த பாவம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய செயல்பாட்டில் இல்லை, அது நம்மை இயக்குகிறதா என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அது நம்மை செயல்படுத்துகிறதா காணப்படுகிறது. நம்மை அறியாமலும் உணராமலும் அல்லது இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக என்ன செய்கிறோம், காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். விடுதலை கொடுக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் சில காரியங்களை பார்த்துவிட்டு பாவத்திலிருந்து எவ்வாறாக விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே தாவீதனுடைய வாழ்க்கை கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. பாவத்தில் இச்சை, வஞ்சகம், கொலை என்கிற பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற முதல் தலைப்பு அதுதான். இச்சை, வஞ்சகம், கொலை என்கிற பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய காரியத்தில் தாவீது செல்லலை. அதற்கு பதிலாக தன்னுடைய அரண்மனையின் உப்பரிகையிலே உலாவுகிறவனாய் காணப்பட்டான். உப்பரிகையில் உலாவினது பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கு குளித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்க்கிறான். அது இச்சையில் கொண்டு போய் முடிகிறது. அவளை அடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய கணவனை கொலை கூட என்ன செய்கிறான், செய்து விடுகிறவனாய் காணப்பட்டான். இது தாவீதனுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. தாவீது நினைத்தார் இது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி, அவர் நினைத்தார் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி. ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு அது பொல்லாப்பானதாய் கண்டது என்று சொல்லி கடைசி 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. அதில் இச்சை இருந்தது, வஞ்சகம் இருந்தது, கொலையில் போய் என்ன செய்தது முடிந்தது என்பதை பார்க்கிறோம். தாவீது இச்சித்தான். யாரை வஞ்சித்தான்? உரியாவை வஞ்சகமாக என்ன செய்தான், நடத்தினான். அவன் வீட்டுக்கு அழைக்கிறான், அவன் போகலை. கடைசியில் அவனுடைய கைகளிலே கடிதத்தை என்ன செய்கிறான், கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். என்ன வஞ்சகமான சூழ்நிலை. மூன்றாவதாக
அவன் கையிலே கொடுக்கப்பட்ட கடிதம் அவனை கொலை செய்யும்படியாக அது ஏதுவாக அமைந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றை நமக்குள் ஒருவேளை இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இச்சைகள் அது பாவத்தை தூண்டுகிறதாய் காணப்படுகிறது. இச்சையை கற்பந்தரித்து பாவத்தை பிறக்குகிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படுகிறது என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த இச்சை பாவத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் அதுதான். செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாதபடிக்கு செய்யக்கூடாத காரியத்தை செய்து கொண்டிருந்ததினாலே தேவையில்லாத காரியங்கள் உள்ள என்ன செய்தது வந்துவிட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை செய்யணுமோ அதை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை விட்டு எதை செய்யக்கூடாதோ அதிலே நம்முடைய கவனங்கள் போகும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள் போகும் பொழுது, நம்முடைய சிந்தனைகள் போகும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைலாம் உள்ள என்ன செய்யும் வந்துடும். அப்படி தானே? தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உள்ள வந்துடும். இந்த தாவீதுக்கு அதுதான் நடந்தது. யுத்தத்துக்கு போயிருந்தோம்னா இந்த பிரச்சனை இல்லை. சரி பரவாயில்ல, யுத்தத்துக்கு தான் போகல, அமைதியாக என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். என்ன செய்யக்கூடாத காரியத்தை செய்ததினாலே பாவம் அவனுக்குள் பிரவேசித்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் கொலை கூட செய்கிற அளவுக்கு அவருடைய இருதயம் கடினப்பட்டது, அவருடைய இருதயம் கடினமாய் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஆனால் இந்த இச்சை என்கிற பாவம் இவனுக்குள் சென்றதினாலே ஒரு பொய்க்கு மேல இன்னொரு பொய், ஒன்றை மறைக்க இன்னொன்று, அதை மறைக்க இன்னொன்று, கடைசியில ஒரு பெரிய காரியமே அங்கே என்ன செய்கிறது நடைபெறுகிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். பாவம் செய்கிறவர்களாய் காணப்படும் பொழுது அல்லது ஏதாகிலும் செய்கிறவர்களாய் காணப்படும் பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக அது கூடிக்கொண்டே செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அது தவறு என்று சொல்லி என்ன செய்யாது தெரியாது. இதில் என்ன இருக்கு, இதில் என்ன இருக்கு, இதை பேசுவதனால என்ன இருக்கு, இதை பார்ப்பதனால என்ன இருக்கு, இங்க போவதனால என்ன இருக்கு, இதை செய்வதனால என்ன இருக்கு என்பதை என்ன செய்வோம் பேச ஆரம்பிக்கிறோம். ஒரு பொய்யை மறுபடியும் பேசி பாருங்க. பொய் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பொய் பேசுவதே என்ன செய்யாது, நமக்கு என்ன உணர மாட்டோம். வாழ்க்கையில முதல்ல பேசுறதுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கும், ரெண்டாவது பேசுறதுல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அடுத்தது அப்படியே என்ன செய்யும் போய்விடும். அதே போலதான் பாவம் இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் அதுதான். தப்பிலே தெரிந்திருக்கலாம், இல்லை, மீண்டும் அவனுடைய இருதயம் கடினப்பட ஆரம்பித்தது. ஏன் அந்த தவறுகள் நடந்தது? இருதயம் என்ன செய்கிறது, கடினப்பட ஆரம்பித்து விடுகிறது. இதுதானே இதுதானே இதுதானே, யாருக்கு தெரிய போகுது, யாருக்கு தெரிய போகுது என்று சொல்லி நம்முடைய இருதயம் கடினப்பட அது பயங்கரமான காரியத்தை செய்ய தூண்டுகிறதாய் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், காணப்படுகிறது. இதனால் என்ன நடந்தது? தாவீதின் இடத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், வருகிறார், நேரடியாக சொல்லலை, இன்டைரக்டாக ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன, ரெண்டு குடும்பத்தை காட்டுகிறார். ஒன்று ஒரு பணக்கார குடும்பம், இன்னொன்று ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பம். ரெண்டு பேர் வீட்டிலையும் பணக்கார குடும்பத்தில் நிறைய செல்வ செழிப்புகள் காணப்படுகிறது. வசதி நிறைந்தவனாக இருந்தான், ஆடு மாடுகள் ஏராளமாக இருந்த மிருக ஜீவன்கள். ஆனால் இந்த தரித்திர இடத்திலோ அல்லது எளியவன் இடத்திலோ என்ன ஒரே ஒரு ஆடு இருந்தது, செல்ல பிள்ளையாக இருந்தது. அந்த பிள்ளைகளோடு விளையாடினது, அவனோடு விளையாடினது, அவன் வாயின் அப்பத்தை புசித்து அவளோடு இருக்கிறதா இருந்தது. ஒரு நாள் இந்த செல்வந்தன் வீட்டுக்கு ஒளிப்போக்கன் ஒருவன் வருகிறான், பார்க்கிறான், அவனுக்கு உணவு சமைத்து கொடுக்க வேண்டும். ஆடு மாடுகள் ஏராளமாக இருக்கிறது, அதில் ஒன்று பிடித்து அடிப்பதற்கு மனம் இல்லாதபடிக்கு இந்த எலிவன் இடத்தில் இருந்த அந்த ஆட்டை பிடித்து என்ன செய்தானா, அடித்து சமைத்து கொடுத்துட்டான்னு தாவீதுக்கு கோபம் வருகிறது. அவன் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள், 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, 5:6. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகிய நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறது சொல்கிறான். நாளத்தனையே திரும்ப செலுத்தணும். அவன் இரக்கமற்றவனாய் மாறிவிட்டான், அவன் மரணத்துக்கு பாத்திரன்னு சொன்னான். உடனே நாத்தான் சொல்கிறான், நீயே அந்த மனுஷன். எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? அப்பதான் அவனுக்கு புரிகிறது தான் இருதயம் எவ்வாறாக கடினப்பட்டது, தன்னுடைய இருதயம் எவ்வாறாக போய்விட்டது என்பதை உணர ஆரம்பிக்கிறான். உரியா கண்ணுக்கு முன்பதாக வந்து நின்றுப்பான். என்ன, கொலை செய்யப்பட்ட உரியா. நினைத்து பாருங்கள், ஒருவேளை அந்த காரியங்கள் அவனுடைய கண்களுக்கு முன்பதாக வந்திருக்கும். ஆகவேதான் சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தேன், நான் பாவம் செய்தேன் என்பதை என்ன செய்கிறான், அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டான். அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் இரக்கமற்றவனாய் மாறிவிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். பாவம் உள்ளுக்குள்ள வந்துட்டுனா எதையும் பார்க்க மாட்டோம், யாரையும் பார்க்க மாட்டோம், என்ன வேண்டுமானாலும் என்ன செய்வோம், துணிந்து செய்வோம், துணிந்து பேசுவோம், துணிந்து நடப்போம்.
காரணம் என்ன தெரியுமா? அந்த இரக்கம் என்பது நமக்குள் இல்லாமல் என்ன செய்கிறது? போய்விடுகிறது. இரக்கம் என்பது உள்ளத்துக்குள் இல்லாமல் போய்விடுகிறது. பாவம் உள்ளுக்குள் இருக்கும் பொழுது அதுதான் நம்மை ஆளுகை செய்யுமே தவிர நாம் அதை மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ளாதபடிக்கு, நம்மை அது மேற்கொள்ள விடாதபடிக்கு அது தனக்கீழாக நம்மை அடக்கி வைத்து கொண்டு அது என்ன செய்கிறதோ, என்ன பாவம் உள்ளுக்குள்ள வந்துட்டுனா நம்ம பொம்மை என்ன, அது கையில் ரிமோட் இருக்கு, அது என்னென்ன செய்ய வேண்டுமோ என்பதை என்ன செய்யும்? வலது பக்கம் போகணுமா போக வைக்கும், இடது பக்கம் போகுமா போக வைக்கும், நேர போகணுமா போக வைக்கும், கீழே விழுந்து கிடக்கணுமா விழுந்த வைக்கும். அப்படிதானே? என்ன கண்ட்ரோல் எல்லாம் எங்கே இருக்கு? பாவத்திட்ட இருக்கு. பாவம்னா பிசாசினுடைய கரங்களில் என்ன செய்கிறது? இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்நாளிலே நம்ம சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை. இந்த தாவீதுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? இந்த தாவீதுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது? நீதான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் உணர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவன் சொன்னபடி நாளத்தனியான தண்டை திருப்பி என்ன செய்யணும்? என்ன இவனும் செலுத்தினான். அப்படித்தானே? ஒன்று அப்சலோம் இவனுக்கு எதிராக எழும்பினான். அப்சலோம் அம்மோனை என்ன செய்தான்? கொலை செய்கிறவனாய் காணப்பட்டான். என்ன இன்னொன்று தீனால் அவனுடைய மகள் என்ன செய்கிறான்? என்ன அம்னோனால் இது பண்ணப்பட்டான். அது மாத்திரமல்ல, தாவீதின் மனைவிகள் அவன் சொன்னபடி திருப்பி செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். பட்டையும் தாவீதின் குடும்பத்தை விட்டு என்ன செய்யல? என்ன அவன் வாயின் வார்த்தைப்படியே நடந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பின்னாடி என்ன செய்கிற பெரிய பாதிப்புகள் என்ன செய்யும்? உண்டு பண்ணும். நம்ம அறியாமல் செய்து விடுவோம், துணிந்து செய்து விடுவோம், இருதய கடினத்து நிமித்தம் செய்து விடுவோம். அந்த நேரத்தில் எதையும் பார்க்க மாட்டோம். பின்னாட்களில் வருத்தப்பட்டாலும் அதற்குரிய தண்டனைகள் என்ன செய்கிறது? காணப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்குள் இருந்தால் நீ விடுதலை பெற வேண்டும். எச்சரிப்பு அப்படிதானே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய எச்சரிப்பாக இருக்கிறது, ஆலோசனையாக இருக்கிறது, நமக்கு சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது. இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் இருதயம் கடினப்பட்டது. ஆகவே இப்படிப்பட்ட தண்டனை அவனுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்தது. ஆனால் அவன் தன் தவறை உணர்ந்த பொழுது அவனுக்கு மன்னிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாவம், இச்சைகள், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள் என்பது நமக்குள் காணப்படுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அது பூரணமாயிட்டுனா மரணத்துக்கு நேராக நம்மை நடத்தி செல்லும். எதையும் நம்மை சுதந்திரமாக செய்ய விடாது. ஆண்டவருடைய அன்பை விட்டு எங்கேயோ கொண்டு போயிடும். முடிவில் நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுவோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, எப்படிப்பட்ட பாவ நுகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் பணம், பெருமை என்கிற பாவ கட்டிலிருந்து விடுதலை பெறும்படியாக தெய்வம் நம்மை அழைக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9-25 வரை வாசித்த அந்த நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசித்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டுள்ள காரியம், அங்கே சீமோன் என்கிற ஒரு மாய வித்தைக்காரனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. சீமோன் என்கிற ஒரு மாய வித்தைக்காரனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களிடத்தில் பிலிப்பு சென்று நற்செய்தியை அறிவிப்பதின் நிமித்தமாக அவன் தன் மாய வித்தையிலிருந்து என்ன செய்தான்? வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவனாய் காணப்பட்டான் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கண்கட்டி வித்தை காட்டுவார்கள். அப்படிதானே? என்ன மண்ணை பொறிகள்லே ஆக்குறது, சீனி ஆக்குறது, அநேக காரியங்களை பிசாசுக்கும் கொஞ்சம் வல்லமே உண்டு. அப்படிதானே? அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வித்தையை தான் இந்த மனிதன் செய்து வந்தான். எல்லாரும் பிரமித்தார்கள். சமாரியா பட்டணத்தின் மக்கள் எல்லாம் பிரமித்தார்கள். இவன் தேவனுடைய அற்புத சக்தி என்று சொல்லி அவனை நம்பினார்கள். ஆனால் அந்த மனிதனுக்குள்ளும் அந்த நற்செய்தி சென்றதினாலே அவன் வாழ்க்கையில் என்ன செய்தான்? அதெல்லாம் விட்டுவிட்டு, மாய வித்தை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் வந்து விட்டான். சரி, அப்பொழுது பேதுரு எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள். சமாரியர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டதினாலே அவர்களும் வந்து பிரசங்கிக்கும்படியாக வருகிறார்கள். வரும்பொழுதே ஞானஸ்நானம் மாத்திரம்தான் பெற்றார்கள். பரிசுத்த ஆவியானவரே இன்னும் பெறவில்லை என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்த பொழுது, கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்கிறது. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? புதிதாய் இரட்சிக்கப்பட்ட, புதிதாய் மனம் திரும்பின, ஆண்டவரிடத்தில் வந்த அந்த சீமோன் என்கிற மாய வித்தைக்காரன் என்ன செய்தான்? பார்த்து கொண்டே இருக்கிறான். கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இப்பொழுது இவனுக்குள் ஒரு எண்ணம் உண்டாகிறது. என்ன எண்ணம் உண்டாகிறது? இந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் என்ன ஜனங்களுக்குள் சென்று நம்ம என்ன செய்யலாம், இதே போல செய்யலாம் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறது. தனக்கு பெயர் கிடைக்கும், புகழ். ஏன்னா அவன் அதில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
மாயவித்தை செய்வதனாலே அனைவரையும் பிரமிக்க வைத்தான். அந்த பெயர் அவனுக்கு இருந்தது. இவன் தான் தேவனுடைய அற்புத சக்தி என்று சொல்லி ஜனங்கள் இவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவனுக்குள் அந்த எண்ணம் வந்தது, மீண்டுமாக பெயர் வரும் அப்படிங்கிறது. அதை பெறுவதற்கு என்ன செய்தான்? வந்து பணத்தை கொண்டு வருகிறான். என்ன பணத்தினாலே பெறலாம். ஒருவேளை மற்றவர்களிடத்தில் போகும்பொழுது, சரி நான் உன் மேலே கைகளை வைக்கிறேன், ஒரு 10 ரூபாய் கொடு அப்படின்னா என்ன செய்யும்? என்ன பண ஆசை, அதில் பெருமை என்கிற காரியம் என்ன செய்கிறது? காணப்படுகிறதா இருந்தது. இவன் அதில் என்ன செய்கிறான்? கட்டப்பட்டு இருக்கிறான். பேதுரு சொல்வார்ல, நீ வந்து கசப்பான பிச்சையிலும் பாவக்கட்டியிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ கசப்பான பாவ பிச்சையில் என்ன செய்கிற? கட்டப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாரு. என்ன இவனுக்குள் அந்த பணம் ஆசை இருந்தது, பெருமை என்கிற காரியம் இருந்தது. அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவனுடைய ஜென்ம சுபாவம் என்ன செய்யலை? மாறலை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம், ஆண்டோடைய சமூகத்து வருகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம். எல்லாமே நமக்குள் இருந்தாலும் அந்த ஜென்ம சுபாவம் என்ன செய்து சில நேரங்களில் வெளிப்படுதா இல்லையா? மாற்றி இருக்கா இல்லையா? இல்லை, அப்படிதானே? சில சூழ்நிலைகளில் அந்த காரியம் இருக்கும். வெளியில் பார்க்கறதுக்கு நல்லவர்களைப் போல தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியம் யாருக்கு தான் தெரியும்? என்ன இந்த மனிதனுக்குள்ளாக வெளியரங்கமான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், என்ன ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் ஜென்ம சுபாவம் என்ன செய்யலை? அன்னைக்கு மாய வித்தையின் போது என்ன நடந்ததோ, பணத்தை வாங்கினா பெருமை வாங்கினதே போல இன்னைக்கும் உள்ள வந்துட்டு கையில வச்சா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பெயர் வேணும், பணம் வேணும்னு சொல்லி என்ன செய்தான்? என்ன அது வேற விதத்தை வைத்து செய்தான். இன்னைக்கு ஆவியானவரை வைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தான். அப்பதான் சொல்கிறார், நீ பாவ பிச்சில பாவ கட்டில என்ன செய்கிற? இருக்கிற பணத்தை கொண்டு பரிசுத்த ஆவியை வாங்கலாம் என்று சொல்லி நினைக்கிறாயோ, உன் பணம் உன்னோடே என்னது என்னதான் சொல்லுங்க, நாசமாய் போக கிடவுது என்று சொல்கிறார். என்ன பணத்தை வச்சு எதையும் சாதிக்கலான்னு சொன்னால் ஒரு காரியம் என்ன செய்யாது? காரியங்கள் நடக்கலாம், ஆனால் அது ஆசீர்வாதமே என்ன செய்யாது. சில நேரங்களில் போவோம், இவ்வளோ ரூபா கொடுத்தா என்ன செய்யலாம், அதை இத்தனை லட்சம் கொடுத்தா என்ன செய்யலாம், கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருப்போம், கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி தானே? என்ன அது ஆசீர்வாதமாக இருக்குமா? அது ஆசீர்வாதமாக இருக்குமா? இல்லை. அப்படி தானே? இந்த மனிதனுக்குள் அந்த எண்ணங்கள் இருந்தது, நினைவுகள் இருந்தது. அந்த ஜென்ம சுபாவம் என்ன செய்யலை? அதுதான் அதன் காரியமாக இருந்தது. ஜென்ம சுபாவம் என்கிற அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த நுகம் நமக்குள் இருக்கிறது. எங்கேயாச்சும் ஓரத்தில் என்ன செய்யும்? நல்லா தான் இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன வெளியில் வந்துட்டுனா அவ்வளோதான், கட்டுப்படுத்த முடியாது. இவர்களும் இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யாது? அந்த ஜென்ம சுபாவத்துக்கு இடம் கொடாதபடிக்கு அப்படிப்பட்ட கட்டில் இருப்போமானால் அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த நுகம் நமக்குள் வைக்கப்பட்டு இருக்கிறதோ, ஜென்ம சுபாவம் என்கிற பாவ நுகங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறதோ, நல்ல செய்குணம் இருக்கட்டும் உள்ளுக்குள்ள, அது அந்த ஜென்ம சுபாவம் மாறவே வேண்டாம், நன்மை செய்து கொண்டே இருப்போம், அது இருக்கட்டும். ஆனால் தீமை செய்யும்படியான எண்ணங்கள், தீமையான குணங்கள், தீமையான செயல்கள் என்கிற ஜென்ம சுபாவம் நமக்குள் இருக்குமானால் அந்த நுகத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அவன் சொல்கிறான், இந்த தண்டனெல்லாம் என் மீது வந்து விடாதபடிக்கு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஒருவேளை அவன் புதிதாக வந்தவன், அப்படிதானே? ஒருவேளை அறியாமலும் என்ன செய்திருக்கலாம்? கேட்டிருக்கலாம். என்ன அறியாமலும் அதை என்ன செய்திருக்கலாம்? செய்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் மன்னிப்பு கேட்கிறான். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது, ஆண்டவரே, ஜென்ம சுபாவம் என்கிற பாவ காரியத்தில் நான் விழுந்து விடாதபடிக்கு எனக்குள் இருக்குமானால் அவை எல்லாம் என்னை விட்டு என்ன செய்யட்டும்? என்ன வெளியேறட்டும். பண ஆசையில் நான் கட்டப்பட்டு இருப்பேன். ஆனால் அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லா தீமையான காருக்கும் வேறு எதுதான்? பண ஆசை. பண ஆசை. இந்த ஆசை வந்துட்டுனா, பண ஆசை வந்துட்டுனா, அதை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணுமானாலும் என்ன செய்வாங்க? யாரை வேணுமானாலும், அது கஷ்டப்பட்டவங்களா, பெரியவங்களா, பணக்காரங்களா, அந்த வித்தியாசமே வராது. என்ன பண ஆசை வந்துட்டுனா உள்ளுக்குள்ள என்ன வேண்டுமானாலும் செய்வோம். அதுதான் தீமைக்கு வேறாய் இருக்கிறது. ஆண்டவர் விடுதலை பெறும்படியாக அழைக்கிறார். அதிலிருந்து வெளியில் வரலனா ஒரு நாள் அதற்குரிய தண்டனை என்ன செய்யும்? ஏன்னா அவன் சொல்கிறார்ல, உன் பணம் உன்னோடு என்ன ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை? அந்த ஆசை இருக்கிறவர்களுக்கு, இச்சை இருக்கிறவர்களுக்கு கஷ்டம்தான். என்ன ஆகவே ஆண்டவர் விடுதலை தரும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசித்த சுவிசேஷ வாக்கியத்தில்
வியாதி உண்டாக காரணமாக இருந்த பாவ கட்டியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த மனிதன் மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி ஒரு வீட்டில் இயேசுவானவர் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். வீட்டின் மேற்கூரை திறப்பாக்கி அதன் வழியாக 4 பேர் கைகளை பிடித்து கொண்டு ஒரு மனிதனை உள்ளே இறக்குகிறார்கள். அவன் திமிர்வாதக்காரனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எழும்பி நடக்க முடியலை, படுத்த படுக்கை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்கள் அவனை எப்படியாகிலும் அவன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். முன்னாடி கூட வரமுல்லை, ஆகவே ஓட்ட பிரித்து உள்ளே இறக்கிட்டார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவனை பார்த்து சொல்கிறார்கள், விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல. விசுவாசத்தை பார்த்து என்ன தான் செய்திருக்கணும்? நீ எழும்பி நடன்னு சொல்லி என்ன செய்திருக்கணும்? சொல்லியிருக்கணும், அப்படிதானே? என்ன விசுவாசத்தை பார்க்கிறான், 4 பேருடைய விசுவாசம். அவன் சுகமில்லாதவனாக இருக்கிறான், முதல்ல நீ எழும்பி நடன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசுவானவர் பாருங்க, உன் பாவங்கள் உனக்கு. அப்படின்னா அவனுடைய திமிர்வாதத்துக்கு எது காரணமாக இருந்தது? பாவம், அப்படிதானே? பாவம். அவன் வியாதிக்கு அவன் செய்த பாவம் காரணமாக இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் முதல்ல என்ன, மரம் வளர்கிறது, ஒரு கசப்பான செடியோ அல்லது விஷ செடியோ வளர்கிறது என்று சொல்லி வைத்துக்கொள்வோமே, மேல்டாப்பில் கட் பண்ணி விட்டால் மீண்டும் என்ன செய்யும்? அது முளைக்குமா இல்லையா? கண்டிப்பாக முளைக்கும். ஆகவே அதனுடைய வேறு எங்கே இருக்கிறதோ அது பிடுங்கப்பட்டால் மாத்திரம்தான் என்ன செய்யும்? அது பட்டு போகிறதா இருக்கும். அதே போல தான் இந்த காரியமும். என்ன, அவனுக்கு சுகம் கொடுத்துட்டா அவன் பாவம் என்ன செய்திருக்காது, என்ன மீண்டும் செய்ய தூண்டுவான். ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல அவருடைய பாவத்தை எங்கே வேறு இருக்கிறதோ, இந்த வியாதிக்கு காரணம் எதுவோ அதை என்ன செய்தா பிடுங்க ஆரம்பித்தார். சில நேரங்களில் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அந்த பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. என்ன, ஏன் இந்த நோய் எதற்கு கட்டுப்படை மாட்டுக்கிறத அப்படிங்கிறத பார்ப்பதற்கு பார்த்து அதற்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்பொழுது சரியாகிவிடும். என்ன, சாதாரண ஒரு காரியம். அதே போல தான் வாழ்க்கையில் இந்த திமிர்வாதக்காரன் சுகமில்லாதவனாக இருந்தான். ஆனால் காரணம் என்ன? அவன் செய்த தவறு. என்ன தவறு என்று சொல்லப்படவில்லை, ஆண்டவர் அறிந்திருந்தார், ஆண்டவர் உணர்ந்திருந்தார். ஆகவே தான் அவனை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. பின்பகுதியில் பார்க்கும் பொழுது அடுத்ததை சொல்கிறார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. என்ன, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி என்ன செய்கிறார்? கட்டளை கொடுக்கிறவரார். நாம் முதல்ல பாவங்களை மன்னிக்கிறார், ரெண்டாவதாக அவனுக்கு விடுதலை கொடுத்தார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள், செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய பலவீனத்திற்கு என்ன செய்கிறது? காரணமாய் அமைந்து விடுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அதை உணரணும். ஏன்னா ஏன் இது எப்படிப்பட்ட சூழ்நிலை? சில நோய்கள் இயற்கையாகவே வரக்கூடியது, சில நோய்கள் செயற்கையாகவே நாம் உண்டு பண்ணிக்கொள்ளக்கூடியது. மூன்றாவதாக ஒன்று உண்டு, பாவத்தினாலும் சாபத்தினாலும் பாதிக்கப்படுகிறதாய் காணப்படுகிற நம்முடைய சரீரம். அநேகருடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது. பாவத்தின் நிமித்தமாக, சாபத்தின் நிமித்தமாக சில வியாதிகள் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. முன்னோர் செய்த காரியமாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் செய்த காரியமாக கூட இருக்கலாம், அல்லது அவர்களே செய்த காரியமாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். சில நேரங்களில் அது பாதிப்பை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அதற்கு என்ன வழி, என்ன செய்ய வேண்டும்? முதல்ல அந்த பாவங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கப்பட வேண்டும். என்ன தவறு என்று சொல்லி நமக்கு தெரியாது. என்ன நிகழ்காலத்தில் நமக்கு தெரியாது. இப்போ அதாவது இறந்த காலத்தில் என்ன நடந்தது, முந்தின காலத்தில் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சில காரியங்கள் சில தண்டனைகளை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எதற்கு என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது, என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி தெரியாது, ஒருவேளை என்னுடைய தவறோ பெற்றோருடைய தவறோ அல்லது முன்னோருடைய தவறோ இதற்கு காரணமாக இருக்குமானால் அதை மன்னிங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது மன்னித்து அந்த காரியத்தை மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். இவன் திமிர்வாதக்காரன் தான். அந்த 4 மனிதர்களுக்கு தெரியாது இந்த வியாதி எதனால் வந்தது என்று சொல்லி, அங்கே இருந்தவர்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரிந்திருந்தது இந்த வியாதிக்கு காரணம் இந்த மனிதனுடைய பாவம் என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அப்படிதான். ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுதே அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்க. அந்த வியாதிக்கு நம்ம மீது வைக்கப்பட்டிருக்க அந்த பாவம் கூட, அந்த பாவ நுகம் கூட என்ன செய்யலாம்? காணப்படலாம். சில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சில பாவ நுகங்கள் நம்ம மீது வைக்கப்பட்டு இருக்கலாம், இருக்கும்ல வைக்கப்பட்டு இருக்கலாம், நம்ம அறியாமல் காணப்படலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை நமக்குள் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். 32ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களே பார்க்கும் பொழுது,
எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன். என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, என்னுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, ஆமாம் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் தெரியுமா? இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன். கர்த்தர் என்னுடைய பாவத்தை எண்ணாது இருக்கிறாரோ அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஆப்போசிட் என்னதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி தானே? பாவம் மன்னிக்கப்படாட்டா ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதானால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாவ நுகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவே தான் சொல்லும்போது தப்பு பண்ணாதீங்க, தவறு செய்யாதீங்க, நீங்கள் செய்திருவீங்க, ஆனால் அது பின் சந்ததி என்ன செய்யும்? பாதிக்கும். என்ன? ஆகவே தான் சொல்கிறோம். என்ன சொல்லும் பொழுது சிலர் என்ன செய்கிறாங்க? பிரசங்கம் பண்ணும் பொழுது ஐரோல் குத்தி குத்தி பேசுறார் அப்படிம்பாங்க. ஏன் சொல்லுதாங்க? அப்படி சொல்லுதாங்க. இன்றைக்கி தலைப்பு இந்த தலைப்பு, இந்த தலைப்பில் பேசினா இப்படி தான் என்ன செய்ய முடியும்? அப்படி தானே? இந்த வசனத்தை வச்சு பேசினா அப்படி தான் பேச முடியும். ஆனால் சிலர் என்ன செய்தாங்க? என்ன ஐரோல் குத்தி குத்தி பேசுறார் அப்படிம்பாங்க. என்ன அந்த தலைப்புக்கு ஏற்ற போல நானும் எங்கேருந்து எடுத்து பேசினா சரிங்களா? அப்படி தானே? சில நேரங்கள் அப்படி தான் வேதம் நமக்கு கற்று தருகிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்ம செய்கிற தவறு நம்மை அறியாமலும் நம்மை பாதிக்கிறது, நம்முடைய சந்ததியை பாதிக்கிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விடுதலை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். சிலுவை அண்டை வா. என்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஏன்ட வாங்க. பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கீங்களா? ஏன்ட வாங்க, என் சமூகத்தில் இறக்கி வைங்க, நான் விடுதலை தருகிறேன். அந்த பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா மன்னிக்கிற ஆண்டவர், தண்டிக்கிற ஆண்டவர் அல்ல, மன்னிக்கிற ஆண்டவர். அவர் கிருபையினாலே வழி நடத்துகிற ஆண்டவர். தண்டிக்குன்னு நினச்சா இன்னைக்கு இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் இருப்போம் இருக்க மாட்டோம்னு சொல்லி தெரியாது. அப்படி தானே? தண்டித்திருந்தாரானால் எத்தனை பேர் இருப்போம் என்பது தெரியாது. ஆனால் மன்னிக்கிற சுவாபம் நிறைந்தவர், மன்னிக்கிற தேவன். அவரிடத்தில் வரும்பொழுது அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எனவே பாவ நுகத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தாவீது சொன்னதை போல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொன்ன பொழுது நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இன்னைக்கு நமக்கு அப்படிதான். உனக்கு பாதிப்பு வராதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். உன் ஆசீர்வாதத்தை இழக்காதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். உனக்கு நன்மை வரவிடாதபடிக்கு தடுக்கிற காரியங்கள் மாறத்தக்கதாக கர்த்தர் உன் பாவம் நீங்க என்ன செய்தார் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்கிறார். என்ன வேதம் அதை தான் நமக்கு கற்று தருகிறது. ஆகவே தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, பாவ நுகத்திலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக எனக்கு உதவிச்சுங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இருதய கடினத்தின் நிமித்தமாக செய்த எல்லா காரியங்களையும் மன்னிங்க என்று சொல்லி கேட்கும் பொழுதே கர்த்தர் நம்மை மன்னித்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல தேவனுடைய கரங்களில் நம்மை ஒப்புவிப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் தயவாக எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் விதமாய் கீதங்களும் கீர்த்தனைகளும் 491 கிறிஸ்தவ கீர்த்தனை 185 பாடுவோம். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 491 கிறிஸ்தவ கீர்த்தனை 185. ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். துய்யனை சோரே பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தே. துய்யனை சோரே பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தே. தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டுக்குட்டி வந்தே. தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு. உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தாள் வருவேன் என்று நில்லை தெல்லும் உதிரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டுக்குட்டி வந்தே.
நில்லை தெல்லும் உதிரம் கரையாவும் தீர்த்திடும் தெய்வாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. என்ன வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ, என்ன வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ, இவை தின்ன மகற்றி எளியே சுத்திகரித்து என்னை அரவணையோ, ஏற்றுக்கொண்டு மண்ணை பேந்து சுத்திகரித்து என்னை அரவணையோ, மனம் தேய்ச்சி கொண்டே நுந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே. மனம் தேய்ச்சி கொண்டே நுந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே. மத்தட்டவும் அன்பினாலே தடையதும் மாறி அகன்றதுவே, மத்தட்டவும் அன்பினாலே தடையதும் மாறி அகன்றதுவே. இனி திட்டமே உந்தன் உடமையான் என்றென்றும் தேவாட்டு குட்டி வந்தே. இனி திட்டமே உந்தன் உடமையான் என்றென்றும் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே. நெஞ்சவனமாகவே நம்மை நாம் படைத்த காணிக்கையும் தேவ சமத்தில் அர்ப்பணிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைகள் இரக்கங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உடைய சமத்திலிருந்து உம்மை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பாவ நுகத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கீங்க. தகப்பனே, எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. நாங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இந்த இரத்தத்தின் வல்லமை கடந்து வந்து எங்களை சுத்திகரிக்கட்டும். விடுதலை பெற்றவர்களாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபைகளை அருளிச்சு முடியாது. நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் அவ்வாறாக ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் நிலையாய் உண்டாயிருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. தேவையை சந்திப்பீராக. நெருக்கங்களை மாற்றுங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்க. தேவையை சந்திப்பீராக. ஆண்டோடைய கரம் கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் நிற்கட்டும். உள்ளூரில் வெளியிடங்களில் இருக்கிற ஆண் பெண் பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வயதானவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் நிலையாய் இந்த பிள்ளைகளுக்குள் உண்டாயிருக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ண முடியாது சொல்கிறோம். தேவையில் அனைத்தை சந்திப்பீராக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல முறையில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஞானம், பலம், சுகம் எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டளையிட்டு வழி நடத்துங்க. ஆண்டவரே, வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணி கொடுங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுங்க. பிரசவத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வெளியே சுகமன பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட்டு வழி நடத்துங்க. தேவனாய் கர்த்தருடைய கரம் கிருபை கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. நம்முடைய தூய பிரசன்னம் மகிமை கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாட்களிலே நாங்கள் இன்னும் ஒன்றே கிட்டி செய்கிற உமக்குள் நிலைப்பட பலப்பட உமக்காக வாழ
உதவி செய்யுங்க. இப்பொழுது நீங்கள் தந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை மக்கள் கொடுக்க உதவி செய்திருக்கீங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, ஆசீர்வாதங்க. இதற்குரிய ஆசீர்வாத நன்மைகளையும் பரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு வழி நடத்துவீராக. அப்பத்தை பிற்களை உண்மை வெளிப்படுத்தி காண்பித்து எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். பிரதான குருநாதா பிரசன்னமருள் வீரே, பிரிய சீட நடுவேலே, பிரசன்ன மானவரே, பிதாவோடு மாமியோடும் இணைந்தோரே, தேவனாய் பிசகாதே அரசாலும் பெருந்தகையே அப்பமதை கையிலே வெளிப்படுத்தும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவில் மனிதல் உருக்கமா என்பு கூர்ந்தும் முதுவரே பெருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்து கொள்ளவும், சிலுவையிலே மரித்தங்களை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை மீட்டு செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பவும் நாங்கள் அனுசரித்தும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. அவர் தாம் காட்டிக்கொண்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டி இசையில் கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசுங்கள், இது உங்களுக்காக கொடுப்படி சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அந்தபடி அவர் போச்சனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவள் எடுத்து கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக மணியற்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய ரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம். காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். ஆதலால் பிதாவே, மதுக்குமார் நாங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவுகிறது மதடியர்களாகி நாங்கள் அவருடைய கட்டளைப்படி அவர் வருகை நோக்கி வழி செய்கிறோம். அவரின் நீர் எங்களுக்கு நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிக்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தை நைக்குமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தை நைக்குமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த அப்பத்தை திராட்சரசத்தையும் பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்தவின் தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டை இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றிலும் வளம் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கணம் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நாம் அவருடைய தூய திருப்பதியிலே சேர இருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் சேர்வதற்காக நாம் யாவரும் சேர்ந்து பின்னோரும் தாழ்மை பிரவேச ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். உணர்ந்தவர்களாய் அதை செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும் தேவா. சமாதானம் தாரும். தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும் தேவா. சமாதானம் தாரும். கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவர்களுக்கு வாருங்கள், பந்தி ஆயத்தமாக இருக்கிறது.
ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த திருப்பந்தியிலே கிட்டி சேரத்தக்கதான கிருபைகளை தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். பாவம் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தத்தை நிலைத்திருக்க கத்ததாமை உதவி செய்வீராக. இந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் நன்மைனாலும் கத்திரங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் நடைபெறுகிற எல்லா ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க. நாங்கள் முழு இருதயத்தோடு உண்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. இந்த ஆலயத்தை நேசித்து யாரெல்லாம் பணிகளை செய்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. சபையுள்ள குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நற்கருணையிலே உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டோடைய பசுரமையுமே இந்த இடத்துல தங்கியிருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. காணப்பட்ட எல்லா குறைகளுமே நீங்கள் குச்சல் நீக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனே அவருடைய குமாரனின் ஆதர் இயேசு கிறிஸ்துவை அருள் மகிமையில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுதே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய செல்வதேவடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுதே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய் சகலவர்கள் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடன் போய் வர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.